الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, மாணவ நண்பர்களே, விசேடமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த காலி மஜ்லிஸுல் உலமாவுடைய உறுப்பினர்களே, கொழும்பு இத்திஹாது அஹ்லி சுன்னா வல் ஜமாஅத்தினர்களை சார்ந்த கண்ணியமான தனவந்தர்களே, அதோட இந்த இடத்துல மிகவும் குறிப்பாக எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஹலீஃபத்துல் குலஃபா ஹசரத் அவர்களை நாங்க விசேடமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். எமது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையை பாதுகாக்கும் விடயத்தில் மிகவும் பாரிய பங்காற்றி வருகிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அரசியல் துறைகளிலும் மாணவர்களுடைய பாடநெறிகளிலும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை தனியொரு எழுத்து வடிவத்தில் அது தொகுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரை காலமும் 2 அமர்வுகளை நாங்க முடித்திருக்கிறோம். 2 அமர்வுகள்லயும் நீங்க எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான அக்கீதா சார்ந்த விடயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட 2 தலைப்பு. ஒன்று இமாமு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, 2வது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. இந்த 2 தலைப்பையும் பேச வேண்டிய குறுகிய நேரத்துல பேசியாகும். எங்களோட உஸ்தாதுனா அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் சரி தேவைப்படும். இருந்தாலும் குறுகிய ஒரு நேரத்துல எவ்வளவு எங்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தரணும் என்ற எண்ணத்தோட நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய இந்த முஹாதராவை தொடங்கலாம். ஆனா இந்த முஹாதரா பொதுவா இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் டியூட்ஸ் தஞ்சி, இந்த டியூட்ஸை நீங்க தான் வாசிப்பீங்க. ஆனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு டேபிள் உள்ளவங்களும் ரெடி ஆயிருங்க. ஆரம்பத்தில் 1வது அல் இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ஆரி ரஹிமஹுல்லாஹ் என்ற டியூட்ஸ் எடுத்துக்கோம்பா. இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ஆரி ரஹிமஹுல்லாஹ் என்ற டியூட்ஸ். சரி, இப்ப கவனிச்சுக்கோங்க. டியூட்ஸ் எல்லாம் எடுத்துடா. சரி, ஏன்னா கூட நேரம் எதுக்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள, குறுகிய நேரத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நாங்க படிச்சுக்கொள்வோம். இப்ப நாங்க இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பத்தி பயோடேட்டா செல்றது வரல. நீங்க விக்கிபீடியால அடிச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்கும், எப்ப பிறந்த எப்ப வஃபாத்தான இந்த காலம், அது சிம்பிளா உங்களுக்கு எடுத்துடு. ஆனா இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மஹுல்லாஹ் யாரு, அவர் யாரு? ரஜுலுன் யதஅப்பது பிஅகீதத்திஹில் ஆலம். அவர் காட்டி தந்த வழியில உலகமே அகீதாவை பின்பற்ற ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் அல்ல. ஒவ்வொரு முஹத்திஸும் தன்னை அஷ்ஆரி என்று அடையாளப்படுத்துறத பெருமையாக நினைக்கிறான். ஒவ்வொரு ஃபகீஹும் தன்னை அஷ்ஆரி என்று போட்டுக்கொள்றதுல பெருமையா நினைக்கிறான். அதே மாதிரி எல்லா துறை சார்ந்தவர்களும் தன்னுடைய பேருக்கு பின்னால் எப்படி வரணும், அஷ்ஆரி. ஒரு மனிதன் எப்படி இந்த உலக செல்வாக்க பெற்றது, எப்படி உலகத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன. ஆனா இப்படி எங்களுக்கு யோசிக்கலுமே, ஷாஃபிஈ என்று போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது, அப்படித்தானே? ஷாஃபிஈ மதுஹபுடைய முஅஸ்ஸிஸ் முஜ்தஹித் முத்லக் யாரு? இமாம் ஷாஃபிஈ. அதற்கு முன்னுக்கான ஷாஃபிஈ மதுஹப் இருக்கல். ஆனால ஷாஃபிஈ என்று அடையாளப்படுத்துறது அது அறிவு ரீதியாக ஒரு நியாயம் உண்டு, அப்படித்தானே? மாதிரி ஒவ்வொரு மதுஹப் சார்ந்தவர்களும் ஹனஃபி என்று எழுதுறது, மாலிகி என்று எழுதுறது அந்த முஜ்தஹித் அடிப்படையாக வச்சு. ஆனா அகீதா உடைய துறையில இந்த அகீதாவுடைய முஅஸ்ஸிஸ் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரியா, அவரை உலகத்துல முதல் அகீதாவை அறிமுகப்படுத்தினாரு. பேசுங்களேன் புள்ளே. இல்ல,
சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் இருந்து வந்த எல்லா ரசூல்மார்களும், அருளப்பட்ட எல்லா வேதங்களும், எல்லா சுஹுஃபுகளும் சென்ற ஒரே ஒரு அகீதா. யாரும் அதுல புதுசா ஒன்றும் கொண்டு வரல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எப்படி இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி அளவுல எல்லாரும் விரல் நீட்டுற அளவுக்கு என்ன செஞ்சார்? இதைத்தான் நாங்க இந்த இடத்துல நாங்க படிக்க போறோம். சரி, எனவே அவருடைய சப்ஜெக்டுக்கு நாங்க போறதுக்கு முன்னுக்காக ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்வோம்? ஒன்னாவது என்ன செய்யணும்? யாரை பத்தி பேசுறோம் அவரை பத்தி குறைஞ்சது எங்களுக்கு என்னது பேரை தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப அவர்கிட்ட நீங்க எந்த மசூத் தெரியும் போல பஹ்ஜத்துல் இப்ராஹிமியா. ஒன்னாவது நான் என்னது என்ன இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பிறந்திருக்கிறாரு பாருங்களேன். பேருக்கு கீழால டேட் போட்டிருக்கிறான். எத்தனை 260 பிறந்து 324 வஃபாத் ஆகிறார். சரி, அவருடைய பேர் என்னது? வாசிங்களே, டைம் எடுக்க வேணும். சரி, சுருக்கமா சொல்றேன்னா அவங்களோட குன்னிய அவங்க அபுல் ஹசன் என்ற புனை பேரை கொண்டு அறியப்படுறாங்க. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் என்னது? அலி இப்னு இஸ்மாயில். அவங்க எந்த சஹாபியுடைய பரம்பரையில வந்திருக்கிறாங்க? கடைசியா யாரு இருக்குது? அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல் அஷ்அரி. இவருக்கு என்ன பேர் சொல்லப்படும்? அபூ மூஸல் அஷ்அரி. என்னது? அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட பரம்பரையில தான் யார் வாராரு? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாரார். ஆனால் கீழே உங்களுக்கு அபுல் ஹசன் என்ற ஒரு பேரு தந்திக்குது. இன்னும் அவர்களுக்கு ஒரு புனை பேரும் இருக்குது. என்னது? இப்னு அபி பிஷர். காரணம் என்னண்டா அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தந்தை ஒரு சுன்னியாக இருந்தார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சார்ந்தவராக இருந்தார். எனவே முஅத்தஸிலாக்கள் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எப்படி கூப்பிடுவாங்க? இப்னு அபி பிஷர் என்ற பேரை கூப்பிடுவாங்க. அதனால அபுல் ஹசன் என்ற ஒரு குன்னியத் இருக்குது. அதே மாதிரி இப்னு அபி பிஷர் என்ற பேரும் இருக்குது. இந்த அஷ்அரி என்ற நிஸ்பத், இந்த பேர் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எங்க இருந்து வந்துச்சு? இந்த குடும்பத்துக்கு எங்க வந்துச்சு? ஒன்று யகூலு ஸம்ஆனி என்ற கிதாபுல ஃபில், நீங்க பாய துறக்காட்டி பாக்குறீங்கன்னு அர்த்தம். இதுல ஃபில் அன்சாப் என்ற கிதாபுல ஒன்று நிஸ்பத்துன் இலா அஷ்அர் கபீலத்துன் ஃபில் யமன். யார்? இஸ்முஹு நபத் இப்னு உதத் இப்னு ஸைத் இப்னு யஷ்ஜப். இவரிலிருந்து வரக்கூடிய பரம்பரை என்பதாகவும், அதே மாதிரி இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜமாஹிர் இப்னு அஷ்அர் என்பதாக இந்த நிஸ்பத் சம்பந்தமா முஅர்ரிஹீன்கள் பல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. கிளியர் தானே? அப்ப அவருடைய பேர், அதே மாதிரி அவருடைய நிஸ்பத். அடுத்த சப்ஜெக்ட் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருடைய வருகை என்பது உண்மையிலே அல்லாஹ் தஆலாவுடைய மிக பெரும் ஒரு ஏற்பாடு என்றுதான் நாங்க சொல்லுவோம். என்ற நீங்க பின்னுக்கால பாப்பீங்க, 3வது நூற்றாண்டின் முஜத்தித் என்பதாக பல உலமாக்கள் அவரை வர்ணிச்சிக்கிறார். யார? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப 1வது நூற்றாண்டின் முஜத்தித் யாரு? பேசுங்களேன். 1வது நூற்றாண்டின் முஜத்தித் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது நூற்றாண்டின் முஜத்தித் வாய் திறக்கிறீங்க இல்ல, இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. 3வது நூற்றாண்டின் முஜத்திதாக இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அடையாளப்படுத்தி. ஆனா இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வருகை என்பது அல்லாஹ்வின் மிக பெரும் ஒரு ஏற்பாடு என்றுதான் நாங்க சொல்றோம். ஏன் அதை மிக பெரும் ஏற்பாடு என்று சொல்றோம்? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்த காலம் உங்களுக்கு தெரியும். முஅத்தஸிலாக்கள் கிட்டத்தட்ட மஅ்மூனுடைய காலம், ஹலீஃபா மஅ்மூனுடைய காலம், அதற்கு பிறகு முஅத்தஸிமுடைய காலம், அதற்கு பிறகு வாசிக் பில்லாவுடைய காலம். 3 ஹலீஃபாக்களுடைய காலத்தில் அரசு செல்வாக்குடன் வடிகேட்ட பரப்பிய முஅத்தஸிலாக்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் யாரும் அதுல தலை தூக்கி பேச முடியாது. பாடம் நடத்தலாம், ஃபத்வா கொடுக்கலாம், காதி நீதிபதிகளாக இவங்க
செயற்படையலாம். அரசு செல்வாக்க பிடிச்சு கொண்டு எங்கட அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவ ஒடுக்கின அந்த கால பகுதிகளில் அவர்கள் அறிவுபூர்வமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கினவர் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ வச்சு பேசிறாங்க. ஆனா முஅத்தஸிலாக்கள் ரஅய வச்சு முஹத்திஸீங்களை மடக்குவாங்க. ரஅய வச்சு என்ன செய்வாங்க? முஹத்திஸீங்களை மடக்குவாங்க. பின்னுக்கால உங்களுக்கு வரலாறுல பாக்கியது. இமாம் அஹ்மத பத்தி ஹலீஃபா கிட்ட போட்டு கொடுத்து இமாம் அஹ்மத் என்ன செஞ்சாங்க? ஜெயில அடைச்சாங்க. ஏன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில் அடைச்சாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தஸிலியாக ஆரம்பத்தில் அவங்களோட வாப்பா சுன்னியாக இருந்துட்டு அதற்கு பிறகு முஅத்தஸிலியாக வளர்ந்து 40 வயது வரைக்கும் முஅத்தஸிலாக்கள் கூறக்கூடிய சட்ட திட்டங்கள், அவங்க பேசக்கூடிய கவாயிதுகள், அவங்க எடுக்கக்கூடிய ஆராக்கள், அபு அலி அல் ஜுப்பாயிக்கு பதிலாக பல விவாதத்துல இறங்கி தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு அவர்களுள் ஒருவராக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துக்கு குரல் கொடுக்கும் ஒரு நபர். அப்ப முஅத்தஸிலாக்களின் 40 வருடம் ஊறி எல்லாத்தையும் படிச்சு ஒத்தார். அவர்களுடைய இமாம்களில் தலை சிறந்த இமாம் அபு அலி அல் ஜுப்பாயி அவருடைய மாணவர். எப்படி வாராரு? எங்கட அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசியல் செல்வாக்க கடந்து வாரார். இந்த நேரத்தில் தான் உலமாக்கள் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய விவாதமும், அவர்கள் முஅத்தஸிலாக்கள் அரசர்களுக்கு முன்ன கால விவாதித்து, முஅத்தஸிலுக்கு பேசலவே இவ்வளவு காலமும் முஅத்தஸிலா சார்பாக விவாதிச்சவர் அதுக்குள்ளே ஒத்தர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவாக மாறி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற நேரம் எந்த முஅத்தஸிலியும் ஈடு கொடுக்க ஆள் இல்லை. அப்பதான் எங்களோட அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டான மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எங்களுக்குள்ள ஒரு இமாம் குர்ஆன ஹதீஸ ஸலஃபு ஸாலிஹீன்கள் அகீதாவ அழகான தோற்றத்தில் நடுநிலையாக அங்கல தஷ்பீஹுடைய முஜஸ்ஸிமாக்களுடைய அவர்களுக்கும் எதிர்ப்பு, முஅத்திலாக்கள் நுஃபாத்துகள் முஅத்தஸிலாக்களுக்கும் எதிர்ப்பு, சரியாக சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ வழங்கினாங்களோ ஸலஃபு ஸாலிஹீன்கள் எப்படி வழங்கினாங்களோ அதே பாணியில் விளக்கப்படுத்திய ஒருவரை அல்லாஹு தஆலா அனுப்புறது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஏற்பாடு. ஆனா அந்த ஒரு நபர் யாரு எந்த குடும்பத்துல வரணும் என்கிறதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானே. இந்த ஹதீஸ் நீங்க பாருங்க, ஃபதுலு நஸபிஹி என்று போட்டிருக்கிறேன். எப்படி போட்டீங்க? ஃபதுலு நஸபிஹி, அவங்களோட குடும்ப சிறப்பு என்று வந்திருக்குது. யகூல் ஹாஃபிஸ் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹாஃபிஸ் இப்னு அஸாகிரை பத்தி அவருடைய கிதாபோட பேர் தபீனு கிஸ்பில் முஃப்தரி ஃபீமா நுஸிப இலல் இமாமில் அஷ்அரி என்ற அருமையான ஒரு நூல் உங்களோட லைப்ரரியில இருக்கும். நீங்க பாத்திக்க மாட்டீங்க. நீங்க பாத்திக்கிறீங்களா லைப்ரரியில? தமாம். தபீனு கிஸ்பில் முஃப்தரி ஃபீமா நுஸிப இலல் இமாமில் அஷ்அரி என்ற பெயர். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வமா அஸஅத மன் கான அபூ மூஸா ஸலஃபன் வ அஸ்லன். எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுமா? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பரம்பரை அபூ மூஸா அஷ்ஷாரி தொட்டும் வருவதாக இருந்தால் இதுல ஏதோ ஒரு தொடர்பு எல்லாம் வச்சுக்கிறார். இதுல ஏதோ ஒரு தொடர்பு வச்சுக்கிறார். அது என்ன தொடர்பு? ஹதீஸ வாசிங்க. அந்த அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? யகுதுமு அலைக்கும் கௌமுன், ஒரு கூட்டம் இப்ப வரப்போறாங்க. ஹும் அரக்கு அஃஇதத்தன் மின்கும், உங்களை விடவும் மிச்சம் சொஃப்டான மனிதர்கள். ஃபலம்மா தனவ் மினல் மதீனா, மதீனாவுக்கு கிட்ட வரப்போகலே அவங்க படிச்ச பாட்டு என்னது? கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா. இத படிச்சு கொண்டேதான் மதீனாக்குள்ள வந்தாங்க. எப்படி? கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா. நாளைக்கு யார சந்திக்க போறோம்? நல்கல் அஹிப்பா, விருப்பத்துக்குரியவர்களை. யார் அவங்க? முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹிஸ்பா, இவர்களை சந்திக்க போறோம் என்ற மகிழ்ச்சியில அந்த ரஜிஸ் படிச்சு கொண்டே மதீனாக்குள்ள வாராங்க. வந்தவர்களில் அபூ மூஸா அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இந்த ஹதீஸ் எங்க வருது?
ரவாஹு அஹ்மத் ஃபி முஸ்னதிஹி. சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஷ்அரிகளின் வருகையை பற்றி முன்கூட்டியே அறிவிச்சாங்க இல்லையா? அப்ப இது அறிவிச்சு கொடுத்தது யாரு? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான், ஹபீபே யா ரசூலுல்லாஹ் இப்படி ஒருத்தர் வரப்போகிறார், ஒரு கூட்டம் வருது. அவர்கள் ஒருத்தர் யாரு? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஹதீஸ பாருங்க, யார் அறிவிக்கிறாங்க? قال رسول الله صلى الله عليه وسلم الஈமான் யமானின். பாருங்க, அல் ஈமானு யமானின். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து வந்த? யமன்ல இருந்து. அப்ப அகீதாவோட அந்த குடும்பத்தை தொடர்பு படுத்தினார். அல் ஈமானு யமானின் வல் ஹிக்மத்து யமானியத்துன். அகீதாவுடைய துறை மட்டுமல்ல, ஃபிக்ஹுடைய துறையும் அவர்களுக்கு இருந்தது. அதாக்கும் அஹ்லுல் யமன் ஹும் அரக்கு அஃஇதத்தன் வ அல்யனு குலூபன் ரவாஹுல் புகாரி. அப்ப இதுலயும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ மூஸா அஷ்அரி, அஷ்அரியூன் அஹ்லுல் இல்ம், இல்மை சார்ந்தவர்கள் என்பதை அந்த இரண்டாவது ஹதீஸ்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மூணாவது ஹதீஸ், இது மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ். எப்படி? وقال ابن ابي حاتم قال حدثنا عمر بن الشبه قال حدثنا عبد الصمد يعني ابن عبد الوارث قال حدثنا شعبة عن سماك سمعت عياضا يحدث عن ابي موسى الاشعري رضي الله عنه انه قال لما نزلت فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونا. அப்படிதானே இந்த ஆயத் முழுக்க எப்படி வருது? யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்ததித் மின்கும் அன் தீனிஹி. இல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா அஸில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம். எவ்வளவு பெரிய சிறப்பு! யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உறுதியாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களோ அதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். மை யர்தத்த மின்கும், யாராவது முர்த்ததாக போனீங்கண்டா அல்லாஹ் அவர்களை பொருட்படுத்தவே மாட்டான். அல்லாஹ்க்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பின்னால கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா, அல்லாஹ்வும் அவர்களை விரும்புவார்கள், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். அப்படிதானே? யுஹிப்புஹும் அஸில்லத்தின் அலல் முஃமினீன், முஃமின்களோட மிகவும் பணிவோட நடந்து கொள்வார்கள். அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், என்றும் குஃப்ருக்கு முன்னால இஸ்லாத்தை கேவலப்படுத்த மாட்டான். யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம், யாருடைய இகழ் புகழ் ஒன்றிலே வேலில்லை. அல்லாஹ்வுடைய ரிதா மட்டும்தான் தாக்கட். ஹக்க எடுத்து கூறுவதில் அவருடைய மனசு உடைக்கப்படாது, இவருடைய மனசு உடைக்கப்படாது, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்கப்பட்டா சரி, அவ்வளவுதானே. லா யகாஃபூன லௌமத லாயிம். இந்த ஆயத் இறக்கப்பட்ட நேரம் யாரை பார்த்து அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க? قال رسول الله صلى الله عليه وسلم هم قوم هذا, இவருடைய கூட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டுறாங்க. ஆனா வரலாறு நெடுகிலும் இதற்கு விரிவுரை எழுதிய ஆட்கள் இந்த ஆயத்துக்கு பொருத்தமானவர் உண்மையிலே யார் என்றதை தேடி பார்த்த நேரம் பல முஃபஸ்ஸிரீன்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களோட அஸ்ஹாபுகளும் தான். ஹுரூபுர் ரித்தாவுடைய கட்டத்தில் இஸ்லாத்தை திரும்பவும் அதே இடத்துக்கு மீட்டி கொண்டு வந்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அஸ்ஹாபும். இருந்தாலும் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா முஃபஸ்ஸிரீன்கள் அக்வால்களையும் பதிவு செஞ்சுட்டு வரலாற்றில் இடம்பெற்றவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் இந்த குர்ஆனுக்கு விரிவுரை கூறப்பட்டது யாரு? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த தொடர்பு எடுத்து பார்க்கிற நேரமும் பிற்பட்ட காலங்களில் இஸ்லாம் கேள்விக்குறியாக மாறி உண்மையான அகீதா குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு காலத்தில் ஹக்கான அகீதாவுக்கு யாரையும் அஞ்சாம குரல் கொடுத்த அபூ மூஸா அஷ்அரி, அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வருகை இது இந்த ஆயத்தில் இருந்தும் சுட்டிக்காட்டப்படுது.
அடுத்தது அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அகீதா இல்முல் கலாமுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அகீதா துறையில பேசினவர். ஆனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அகீதால ஏதாவது பேசிக்கிறாங்களா? இந்த ஹதீஸ கவனிச்சுக்கோங்க. இந்த ஹதீஸ ஹிஷாம் உஸ்தாத் அவங்களும் பேசினாங்க. அன் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹு قال أتيت رسول الله صلى الله عليه وسلم فعلقت ناقتي بالباب ثم دخلت فأتانا نفر من بني تميم. சரி, கருத்து ஏற்கனவே இஷா முஸ்தான சொல்லிட்டாங்க, நாங்க டைம் எடுக்கலாம். இக்பலுல் புஷ்ரா யா பனி தமீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பனு தமீம், நீங்க நன்மாராயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூற என்ன பதில் கூறினாங்க? ஆலு பஷர்தனா ஃபஅஅதினா, ஒரு வாசி கிடைக்கும் என்று சொன்னீங்களே யா ரசூலல்லாஹ், ஒன்றும் கிடைக்கல. அப்படிதானே? ஒரு வாசி ஒன்று படும் என்று சொன்னீங்க, ஒன்றும் படலை. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட அடுத்தது யார் வராங்க? ஃபஜாஅஹு நஃபருன் மின் அஹ்லில் யமன் ஃபகாலு இக்பலுல் புஷ்ரா யா அஹ்லல் யமன், அஹ்லுல் யமன் நீங்க அந்த நன்மாராயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி? இத் லம் யக்பல்ஹா இஹ்வானுக்கும் மின் பனி தமீம், பனு தமீம் அதனை ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற அவங்க கூறினாங்க, கபீனா யா ரசூலல்லாஹ், அதை நாங்க என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அவங்க பேசின வார்த்தை தான் இந்த இடத்துல அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடையில அகீதாவை இணைக்குது. என்ன இணைக்குது? கேட்டாங்க, அத்தீனாக்க நபியே நாயகமே, உங்களிடம் ஏன் வந்தோம் தெரியுமா? லினதஃபக்கஹ ஃபித்தீன், லினதஃபக்கஹ ஃபித்தீன் அல் ஃபிக்ஹு ஃபித்தீன், மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்ளவும். இரண்டாவது வனஸ்அலக, வாசிலம் புள்ளர், வனஸ்அலக அன் அவ்வலி ஹாதல் அம்ர் கைஃப கான், அன் அவ்வலி ஹாதல் அம்ர் கைஃப கான், இந்த உலகத்தின் ஆரம்பம் எப்படி உருவானது யா ரசூலல்லாஹ்? அகீதா. அப்ப கேட்ட இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஃபுரூஉத்தீன் லினதஃபக்கஹ ஃபித்தீன், மாதிரி வனஸ்அலக அன் ஹாதல் அம்ர்ங்கிறது அன் உஸூலுத்தீன். அப்ப ரெண்டு சப்ஜெக்டையும் கேட்கிறது வந்தது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் சொன்னாங்க? கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைரு, அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் இருக்கல்ல. அர்ஷ் இருக்கல்ல, குர்சி இருக்கல்ல, வானம் பூமி எதுவுமே இருக்கல்ல. வானம் பூமி எதுவுமே இருக்கல்ல, அல்லாஹ் மட்டும் இருந்தான். சரி, அப்ப இந்த ஹதீஸ் என்ன காட்டுது? அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய மஹ்லூக், அவைகள் ஹாதிஸ், அதமில் இருந்துதான் உருவானது. அவைகளுக்கு ஆரம்பம் இருக்கிறது, ஆரம்பம் இல்லாத அஸலி அல்லாஹ் மட்டும்தான். அப்ப இது படிச்சு கொடுத்தது இது அகீதா. அப்ப அகீதாவுக்கு பிரபல்யமான ஒரு குடும்பத்தில் இருந்தே அல்லாஹ் தஆலா யார பிறக்க செய்தான்? அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிறக்க செய்தான். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறான். நீங்க வாசிக்கணுமா? நீங்க கவனிக்கிறீங்க இல்ல? ஒன்னாவது பச்சை தொப்பி பாருங்க. காலல் இமாமுல் பைஹக்கி, கண்டுட்டீங்களா இடத்த? காலல் இமாமுல் பைஹக்கி வஃபி சுஆலிஹிம் தலீலுன் அலா அன்னல் கலாம் ஃபி இல்மில் உஸூல். என்னது? இந்த கலாம் ஃபி இல்மில் உஸூல், உஸூலுத்தீனை பத்தி பேசிக்கிறான். மாதிரி ஹதஸில் ஆலம் ஐ ஹுதூஸில் ஆலம், இந்த ஆலம் ஹாதிஸ்ங்கிறத பத்தி பேசிக்கிறாங்க. இது மீராசுன் லி அவுலாதிஹிம், மீராசுன் லி அவுலாதிஹிம், அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து அனந்தரமாக பெற்ற அந்த சொத்து தான் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைத்தது. கிளியரா? சரி, அவங்களோட மௌலித் அவங்க எங்க பிறந்தாங்க? பஸ்ராட, ஹிஜ்ரி 60. சரி, ஆனா 260 270. ஹாஃபிஸ் இப்னு அசாக்கிர் கருத்துப்படி 260, இப்னு ஹல்லிகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துப்படி 270. சரி, இப்ப கவனிச்சு கொள்வோம். அல்லாஹ் தஆலா இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனுப்பின காலம் அறிவுகள் மங்கி போன ஒரு காலம் அல்ல. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அடக்கப்பட்ட ஒரு காலம். சத்தியத்தை தன்வசம் சுமந்து கொண்டு
ஹக்கை எடுத்து கூற முடியாமல் உள்ளங்கள் துடித்த ஒரு சந்தர்ப்பம். அங்கே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாதிரி இமாம் கராபிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி பல உலமாக்கள் முஅத்தஸிலாக்களால் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்துல இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவானாங்க. அந்த காலத்தின் செல்வாக்கு முஅத்தஸிலாக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு? அரசு செல்வாக்கு பெற்றது. வழிகேடு ஒரு வழிகேடாக இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் அவன் ஒரு சைட்ல இருந்துட்டு எங்களுக்கு குழப்பமே இல்லை. அரச செல்வாக்கு பெற்றார், அரச செல்வாக்கு பெற்றார். அது விளைவு எப்படிக்கும்? அரச செல்வாக்கு பெற்று அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவை அடக்கிய ஒரு காலம். நீங்க யோசிக்க வேணும், இது ஒரு பழைய சரித்திரம் மட்டுமல்ல. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சரித்திரம் மட்டுமல்ல. இன்றைக்கு நீங்க ஹயாத்தோடு இருக்கிற காலமும் இதே காலம் தான். ஒன்றை யோசிச்சு பாருங்களேன். எங்களோட அப்துல் லத்தீப் உஸ்தாதுனா இஸ்லாம் பாட நூல்களை தயாரிச்ச குழுல பிரதானமாக இருந்து அது வரைக்கும் பிள்ளைகளோட பாடசாலை கல்வியை பாதுகாத்து அஹ்லு சுன்னாக்களாகவே எங்களோட சமுதாயம் வளர்ந்துச்சு. அப்துல் லத்தீப் உஸ்தாதுனா அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு இஸ்லாம் பாட நூலை தயாரிக்கிற பொறுப்பு யார்கிட்ட போன? ஜமாத்தே இஸ்லாமியர்கள் பொறுப்படுத்தாங்க. அதுல ஒரு கோட்பாடு உங்களுக்கு பார்க்கலும் எங்களோட ரிதா உஸ்தாதுனா அதை ஞாபகப்படுத்தினாங்க. ஒரு கோட்பாடு தௌஹீத், இத 3 பங்காக பிரிச்சு தௌஹீத் உலூஹியாண்டு சொல்லியும், தௌஹீத் ருபூபியாண்டு சொல்லியும், தௌஹீத் அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்று தௌஹீத 3 பங்காக பிரிச்ச ஒரு மூட நம்பிக்கை. இதுக்கு பேர் என்னது? மூட நம்பிக்கை. குர்ஆனிலேயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, ஸலஃபு ஸாலிஹீன்கள்லயும் யாரும் பேசல. 8வது நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமிய உலகிலே அப்படி ஒரு கோட்பாடு இல்லை. சரி, மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை ஏற்படுத்திய விளைவை பத்தி தான் ரிதா உஸ்தாதுனா ஞாபகப்படுத்தினான். இந்த மூட நம்பிக்கை ஏற்படுத்திய விளைவு ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிகொண்டது. அங்க மட்டுமல்ல, இங்க என்ன சரி, நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிகொண்டது. இருந்தாலும் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு விரும்பியோ விரும்பாமலோ நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல படிச்சதும் அதுதான். அதை படிச்சாலும் கை தூக்கம் புஷா ஏலவல் இந்த 20 வருஷத்துக்குள்ள ஏலவல் செஞ்சாங்க ஒத்தருமே இல்லையா? ஓலவல் செஞ்சாங்க படிச்சீங்களா உங்களுடைய ஸ்கூல்ல? வலு கட்டாயமா நீங்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய பிள்ளைகள். இருந்தாலும் நிர்பந்தத்தின் பேரில் கேள்விக்கு அங்க அவன் செல்ற அந்த மூட நம்பிக்கை எழுதினாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும். இதே மூட நம்பிக்கை ஏலவல்ல படிச்சு கொடுக்கப்படுது. இதே மூட நம்பிக்கை பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு கொடுக்கப்படுது. 25 வருஷம் ஒரு மூட நம்பிக்கை இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கிறது. யாருமே பேசல. ஏன் யாரும் பேசல? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய இவ்வளவு பெரிய சூஃபி தரீகாக்கள் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறோம். ஒரு ஆள் முன்னுக்கு வந்து ஏந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு மூட நம்பிக்கை படிச்சு கொடுக்க வேணாம். அன்று இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலம் மட்டுமல்ல, அதே பிரச்சனை நாங்களும் இப்ப எதிர்நோக்கிறோம். ஏதோ அல்லாஹ் தஆலா பாதுகாக்கும். அது சப்ஜெக்ட் இல்ல, என்னோட சப்ஜெக்ட் வரும். நீங்க சரி, இப்ப இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க பிறந்த அந்த காலம் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. இஸ்லாமிய உலகில் அஹ்லு சுன்னாக்களுடைய அகீதாவை பாதுகாக்க 3 மிக பெரும் ஆளுமைகள் அல்லாஹ் உருவாக்கினார். ஈராக்ல அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வஃபாத் எப்ப? 324. மிஸ்ர்ல யாரு? ஒரு கிதாப், அதுல அவர் சொல்றாரு, நவ்வரல்லாஹுல் இஸ்லாம ஃபீ ஸலாஸத்தி மவாத்தின். 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா 3 பேர்களை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்தினான். அதில் ஒருத்தர் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பிடிக்குது. இதுல கவனிச்சுக்கோங்க, நான் சொன்னேன் 3 கலீஃபாக்கள். இவங்களோட காலத்துல முஅத்தஸிலாக்கள் அரச செல்வாக்கு பெற்றுச்சு. யார் யாருடைய காலம்? ஒன்று மஅமூன், கலீஃபா மஅமூன். இவர் யாருடைய மகன்? தாரீக் படிச்சவங்க இல்லையா? மஅமூன் யாருடைய மகன்? கலீஃபா ஹாரூன் ரஷீத்.
அப்படிதானே? மஅமூன், மஅமூனுடைய காலம். இரண்டாவது முஅத்தஸிம் பில்லாவுடைய காலம். மூணாவது வாசிக் பில்லாவுடைய காலம். வாசிக் பில்லாவுடைய காலம் கடுமையான சித்திரவதைக்கு எனது உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த 3 காலங்களிலும் அஹ்லு சுன்னா எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இந்த நிகழ்வு உங்களுக்கு பார்க்கலாம். எப்படி? அஅதமு மா கானத்தில் மிஹ்னா ரவல் ஹாஃபிஸ் இப்னு அஸாகிர் வாசிங்களே அன் முஹம்மது இப்னு மூஸா இப்னு அம்மார் அல் கிலாஇ அல் மாயுர்கி அல் ஃபகீஹ் அன்னஹு قال அஅதமு மா கானத்தில் மிஹ்னா يعني بالمعتزله زمن المأمون والمعتصم. ரெண்டு பேர காலத்தை குறிப்பிட்டாங்க, ஜமன் அல் மஅமூன் வல் முஅத்தஸிம். இந்த காலத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னுக்கு வந்தாங்க. இருந்தாலும் அரச செல்வாக்கு, அரசருடைய நெருக்கம் முஅத்தஸிலாக்களுக்கு இருந்ததினால இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய ஹலீஃபா கிட்ட போட்டு கொடுத்து என்ன செஞ்சாங்க? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஜெயில சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு கடைசி வார்த்தையை பாருங்க, ஹத்தா மா கான துக்பலு ஷஹாதத்து ஷாஹித். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய சார்ந்த யாரும் காதிகளாக நியமிக்கப்பட்டது இல்லை. அது மாதிரி வலா யுஃப்தி முஃப்தின், எந்த ஒரு முஃப்திக்கும் ஃபத்வா கொடுக்கலா லா யகூலு பிஹல்கில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லாத எந்த ஒரு முஃப்திக்கும் ஃபத்வா கொடுக்கலாம். அப்படி அடக்குமுறை, அப்படி அடக்குமுறை அந்த அந்த காலம் இருந்தாலும் பல உலமாக்கள் அதுல குரல் கொடுத்தாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல, அப்துல் அசீஸ் அல் மக்கி ரஹிமஹுல்லாஹ், ஹாரிஸ் அல் முஹாசிபி ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு குல்லாப் ரஹிமஹுல்லாஹ், இது போன்ற பல உலமாக்கள் குரல் கொடுத்தாலும் செல்வாக்கு யாருக்கு இருந்துச்சு? முஅத்தஸிலாக்கள் தான் இருந்துச்சு. சரி, இன்னும் ஒரு சம்பவத்தில பதிவிட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை உங்களுக்கு பார்த்தா விளங்கும் முஅத்தஸிலாக்கள் எவ்வளவு பலமாக இருந்த ஒரு காலம். முஅத்தஸிலாக்கள் எவ்வளவு பலமாக இருந்த காலம். சரி, இதுல வகானத் ஷௌகத்துல் முஅத்தஸிலதி பில் இராகி ஷதீததன். எப்படி இருந்துச்சாம்? ஈராக்ல முஅத்தஸிலாக்களுடைய கடுமையான செல்வாக்கு இருந்துச்சு ஈராக்ல. இந்த நேரம் அல் மலிக் ஃபன்னா ஹுஸ்ரு என்று சொல்ல ஒரு அரசர், இவர் ஷீராஸ்ல இருந்தவர். மலிக் ஃபன்னா ஹுஸ்ரு என்பவர் ஷீராஸ்ல இருந்தவர். இவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் பார்க்கிறாரு, அவருடைய சபையில வெறுமனே முஅத்தஸிலாக்கள் மட்டும் தான் இருக்கிறான். முஅத்தஸிலாக்கள் மட்டும் தான். அல்லாஹ் அவருடைய கல்புல ஒரு நாள் உதவி கொண்டு கொடுக்கிறான். அவர் எப்படி சொல்றாரு? ஹாதல் மஜ்லிஸு ஆமிருன் மினல் உலமாஇ, உலமாக்களை கொண்டு இந்த மஜ்லிஸ் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இல்லா அன்னி லா அரா அஹதன் மின் அஹ்லி சுன்னதி வல் இஸ்பாத் யன்ஷுரு மذஹபஹு. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்த யாரும் இதுக்குள்ள விவாதத்துக்குள்ள வாராங்க இல்லை, யாரும் வாராங்க இல்லை என்று சொல்லி அந்த அரசன் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு எண்ணத்தை போடுறான். அதுக்கு அவன் சார்பால வந்த பதில் என்ன? இன்னஹா உலாஇல் கௌம ஆம்மதன் ருஆஉன். இவர்கள் என்னது? ருஆ என்று சொல்றது ஐ ஜஹலா சஃபலா. சஃபலா அவங்க எல்லாம் சும்மா மடையர்கள். பெருசா என்னது? அவங்களுக்கு விஷயம் தெரியா. இப்படித்தானே கிட்ட இருந்து போட்டு கொடுக்கிறது. அரச செல்வாக்க பெற்றுக்கொண்டா இல்ல அவர் கொஞ்சம் தீவிரம், அவர் கொஞ்சம் கடும் போக்கு, இவர் கொஞ்சம் ஸ்பீட், நாங்க தான் என்னது நடுநிலை, இப்படி என்று சொல்லி 1008 எல்லாம் அதுக்குள்ள வரும். சரி, இதே மாதிரி முஅத்தஸிலாக்கள் கிட்ட இருந்து என்ன எப்படி போட்டு கொடுத்தாங்க? ருஆ இவங்க என்னது? சஃபலா இவங்க என்னது? பெரிய அளவுக்கு இவங்கள்ட்ட விஷயம் இல்லை. அஸ்ஹாபு தக்லீதின் வ அக்பாரின் வ ரிவாயத்தின், வெறுமனே ஹதீஸ பாடமாக்கி செல்றது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஹதீஸ பாடமாக்கி செல்றது மட்டும்தான் இவங்க வேறு. யர்வூனல் ஹபர வ தித்தஹு, ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, அதுக்கு முரணானதையும் அறிவிப்பாங்க. ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு அதுக்கு முரணானதையும் அவங்க அறிவிப்பாங்க. ரெண்டையும் கொண்டுமே இஅ்திகாத் கொள்வாங்க. ரெண்டுல ஒன்று நாசிகா இருக்கும், இன்னொன்று மன்சூகா இருக்கும். ரெண்டையுமே இஅ்திகாத் கொள்ற அளவுக்கு அவங்களோட அறிவு அவ்வளவுதான். எனவே இந்த மஜ்லிஸுக்கு எல்லாம் இவங்களை எடுக்க கூடாது. யார? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவை எடுக்கப்படாது. ஆனாலும் அந்த அரசர் எப்படி பதில் கொடுக்கிறாரு? அவர் பதில் கொடுக்கிறாரு, முஹாலுன் ஐ யஹ்லுவ மذஹபுன் ஐ யஹ்லுவ மذஹபுன் தப்பகல் அர்த
முஅத்தஸிலாக்கள் இந்த பக்தாத் இந்த பகுதியில மட்டும்தானே பரவிக்குது. இதை தாண்டி உள்ள எல்லா பகுதிகளிலையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் தான் இருக்கிறாங்க. அப்ப உலகத்துல பரவிய ஒரு மதுஹப் இதுக்கு சார்பாக குரல் கொடுக்க ஒத்தர் சரி இல்லைன்றது இது முஹால், நடக்கலாம். நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன செய்யறாங்க? தேடி பாருங்க, தேடி பாருங்க. இதுல விவாதத்தில் களம் இறங்குவதற்கு ஆட்கள் இருப்பாங்க என்று சொல்றது அந்த அரசர் செல்றார். அந்த நேரம் தான் ஒருத்தர் செல்றாரு, ஹப்பரூனி எனக்கு அறிவிச்சாங்க, அன்னபில் பசரத்தி ரஜுலைன், பசரால 2 பேர் இருக்கிறான். ஒருத்தர் ஷேഖன் வ ஷாபன், ஒரு வயோதிபர், இன்னொருத்தர் வாலிபர். வயோதிபர் யாரு? அபுல் ஹசன் அல் பாஹிலி, அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2வது அபூபக்கர் அல் பாக்கில்லானி, இப்னுல் பாக்கில்லானி, அவர் ஷாப். இந்த 2 பேரும் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். யார் மாணவர்கள்? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள். இவங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். உடனே அரசர் என்ன சொல்றாரு? முழு செலவையும் பொறுப்படுங்க, அவங்களை பேத்து சந்திங்க, ஷீராஸுக்கு அழைப்பிச்சு கொண்டு வாங்க, என்னுடைய சபையில் அவர்கள் பேச வேண்டும், அவர்கள் பேசுறத நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசர் என்ன செய்யறாரு? அவங்கள ஒரு தூதுவர் அனுப்புறார். அந்த நேரத்துல தான் இந்த இப்னு பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வானம் அவங்களோட சபைகளுக்கு போவானம். இதுக்கு முன்னுக்காடு இமாம் அஹ்மதுக்கு நடந்தது தெரியும். அது மாதிரி அதுக்கு முன்னுக்காடு இமாம் புகாரி எத்தனையோ உலமாக்களுக்கு நடந்தது தெரியும். ஆனால் இவங்களோட சபைக்கு போவானம், அவங்களோட விருப்ப கூட நாங்க விதிக்கிறது இல்லை. இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீங்க வராட்டியும் நான் களத்துல குதிப்பேன், நீங்க வராட்டியும். ஏன்? இது அஹ்லுல் ஹக் என்றும் அஹ்லுல் ஹக் ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஒரு நாளும் தோல்வி இல்லை. ஆதாரத்தோட அறிவுபூர்வமாக அகீதால சலஃபு சாலிஹீன்கள் எப்படி எங்களோட அகீதாவை விளங்கினாங்களோ, குர்ஆன் இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எடுத்தோம்டா ஒரு வஹாபி உங்களுக்கு முன்னுக்கால வரமாட்டான். படிக்காமல் இருக்கிறது தான் எங்கட குறை. படிச்சு பாருங்க, தேடி பாருங்க, ஆய்வு செஞ்சு பாருங்க, ஒரு வஹாபி பேச வர மாட்டான். என்னடா? அஹ்லுல் இல்ம், அஹ்லுல் ஹக் யுத்ஃபிஊன நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அல்லாஹ்வின் ஒளிய வார்த்தைகளால் ஊதி அணைக்க முடியுமா? ஒரு நாளுமே தான். இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னம் தனியாக ஷீராஸுக்கு போனார். அரச செல்வாக்கு பெற்ற பல முஅத்தஸிலாக்களின் சபை, பல முஅத்தஸிலாக்களின் சபை. யாரு? அவருக்கு பிரச்சனை இல்லை, உலகத்திலே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. தட்டுங்க பிள்ளை. முஅத்தஸிலாக்களில் இவ்வளவு பிரச்சனை. தமாம், தூங்கேடா என்ற சாப்பாடு தந்துரு, கோப்பி ஒன்றும் தந்திக்குது. கோப்பி தராம இருந்தா பிரச்சனை இல்லை, என்னது சின்ன தூக்கம் உண்டு போடையிலும். அதுவும் அமீருசமோட காடி கோப்பி என்றே வேற சொல்லியாச்சு. ஆனால எனது யாருக்கும் தூங்கல, ஆனால் எல்லாத்தையும் இருந்திருக்கு. சரி, யாரு? இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தஸிலாக்களோட சபைக்கு போயிட்டு அரசருக்கு முன்னால விவாதம் செஞ்சு அவ்வளவு பேரையும் அரச சபையில் தோக்கடிச்சு, அப்பதான் ஷீராஸ்ல உண்மையான அஹ்லு சுன்னாக்கள் தலை நிமிர யார் காரணமா இருந்தாரு? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவரால் உருவாக்கப்பட்ட இமாம் பாக்கில்லானி. இமாம் பாக்கில்லானி அப்ப அரசர் அவர்கிட்ட புள்ளைய கொடுக்கிறார். இதுக்கு பிறகு இவனுங்கள்ட்ட என்ன புள்ளைய கொடுக்க மாட்டேன், யார்கிட்ட? முஅத்தஸிலாக்கள்ல. நீங்க என்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கும். இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த காரணத்தால தம்ஹீத் என்ற ஒரு கிதாபே அவர் அஹ்லு சுன்னாவுக்கு பலம் சேர்க்க எழுதினார். அப்ப இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி தனி வரலாறு உங்களுக்கு பேசேன். இமாம் பாக்கில்லானிய நீங்க மദ്രஸாக்கு போனா லைப்ரரியில தனியா அவரை பத்தி வரலாறு தேடி படிச்சு பாரு. வித்தியாசமான ஒரு ஆளுமை. அவர் அகீதால அஹ்லு சுன்னாக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய மதத்தவர்களுக்கு முன்னால ஒரு சிகரம். யாரு? இமாம் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனையோ அரச சபைகளில் இஸ்லாத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர் இமாம் பாக்கில்லானி. சரி, இந்த 2 நிகழ்வுல எங்களுக்கு என்ன விளங்குது? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனுப்பப்பட்ட அந்த காலம் அஹ்லு சுன்னாக்களுக்கு மிகவும் சவாலான ஒரு காலத்தில் அல்லாஹ் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் உருவாக்க செய்து, அதுவும் முஅத்தஸிலி அவர்களுக்குள் 40 வருடம் அவர்களுக்குள்ள முழுக்க ஒவ்வொரு நுனியாக ஆய்வு செய்து
திறமை உருவாக்கி அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக மாற்றிவிட்ட அந்த வரலாறு இருக்குது. அப்பதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ ஒரு தனக்காக வேண்டி ஒரு தைரியத்தை உருவாக்கிய ஒரு காலம். சரி, இப்ப நஷ்அத்துஹு அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வளர்ப்பை பத்தி பேசுறான். கானல் அஷ்அரியு தில்மீஸ் ஜுப்பாயி, இமாம் ஜுப்பாயி அவர் காதியாக இருந்தாரு. இவர் முஅத்தஸிலி ரஈஸ் அல் முஅத்தஸிலா, இவர் பஸ்ரால முஅத்தஸிலியாக இருந்தாரு. அவர்கிட்ட தான் படிச்சு தேர்ச்சி பெற்று சுமாராக 40 ஆண்டுகள் அங்க இருந்து படிச்சு ஹத்தா சார இமாமன் லில் முஅத்தஸிலா, ஹத்தா சார இமாமன் லில் முஅத்தஸிலா, முஅத்தஸிலாக்களுக்கு இமாமாக மாறும் அளவுக்கு யார் தேர்ச்சி பெற்றாரு? யார் தேர்ச்சி பெற்றாரு? அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உண்மையிலே இவர் ஆரம்பத்தில் முஅத்தஸிலியாக இருந்தார் என்றத ஒரு நாளும் குறையாக பார்க்கவான். ஹிக்மத்துல்லாஹில் பாலிகா, ஹிக்மத்துல்லாஹில் பாலிகா. அந்த இரும்பு கோட்டையை உடைக்கணும் என்றா அதுக்குள்ள ஒத்தன் பிறக்கும், அப்படிதானே? ஃபிரௌன் மண்ணறையில வளர்ந்தவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி முஅத்தஸிலாக்களின் கோட்டைக்குள்ள பிறந்தவர் யாரு? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி. தேர்ச்சி பெற்று சில நேரம் யாரு அபு அலி அல் ஜுப்பாய் செல்வாராம் சில விவாதங்கள்ல, எனக்கு பதிலா இவரை கூட்டிக்கிட்டு போகும், அவர் வந்தா நான் வர தேவையில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முஅத்தஸிலாக்களின் கோட்பாடுகளில் தேர்ச்சி பெற செய்தார். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வோட ஏற்பாடு 40வது வயது. 40வது வயசை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி பட்டம் கிடைச்ச எத்தனை வயசுல? 40வது வயசுல. 40வது வயசுல ஒரு மனிதன் என்னது சின்னுல் கமால் வயதுல பூரண வயது அடைகிறது எப்ப? 40ல. அந்த 40ல அல்லாஹ் தஆலா இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உதிப்பொண்ட கொடுக்கிறார். அப்ப இவ்வளவு காலமும் பிரச்சனை வராம, சந்தேகங்கள் வராம, எப்ப சந்தேகம் ஸ்டார்ட் ஆகுது? 40 வயசுல ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொல்றாரு, மக்கள் கொஞ்ச நாள் 15 நாள் யாருக்கிட்டையும் வரல, தன்னம் தனியாக அவர் ஒதுங்கினார். ஒதுங்கி அதற்கு பிறகு பஸ்ரால் இருந்த அல் மஸ்ஜிதுல் ஜாமி பெரிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு வந்து அங்க ஒரு குட்டுவத்துக்கு மேல அவர் ஏறி மக்களுக்கு முன்னால நின்று ஒரு பிரகடனத்தை செஞ்சார். எப்படி பிரகடனம்? இதற்கு பிறகு நான் முஅத்தஸிலி அல்ல, நான் முஅத்தஸிலி அல்ல, நான் இதுவரை காலமும் என்ன கொள்கைய முஅத்தஸிலாக்களின் சார்பாக கூறிக்கொண்டு இருந்தேனோ அவ்வளவு விட்டும் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன் என்று முழு சபைக்கு முன்னாலேயும் பேசிய அந்த நாள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அரச செல்வாக்கு பெற தொடங்கின நாள். ஆனா இந்த மாற்றம் எங்கிருந்து அல்லாஹ் உருவாக்கினான்? எப்படி ஆரம்பமானது? இதற்கு வரலாறு படிச்சு பார்த்தா பல காரணங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இதுல அஸ்பாபு தஹவ்வுலிஹி என்ற ஒரு சப்ஜெக்ட கொண்டு வந்திருக்கிறேன். அஸ்பாபு தஹவ்வுலிஹி என்றால் என்ன? அஸ்பாபு தஹவ்வுலிஹி அவங்க மாறியதற்கான காரணம். ஒன்னாவது காரணம் என்ன எழுதிக்கு? ருஅயத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றான். பாருங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கனவுல காண்றான். இந்த வரலாறு அஹ்மத் இப்னு ஹுசைன் அல் முத்தகல்லிம் قال سمعت بعض اصحابنا يقول ان الشيخ ابو الحسن رحمه الله لما تبحر في علم الاعتزال, முஅத்தஸிலாக்கள்ல தேர்ச்சி பெற்ற பொழுது பல கேள்விகள் அவர்களுடைய உள்ளத்துல ஊசலாட ஆரம்பிச்சுச்சு. அது ஒவ்வொன்றுக்கும் சரியான விடை அவருக்கு கிடைக்கல, சரியான விடை அவருக்கு கிடைக்கல. وقع في صدري في بعض الليالي شيء مما كنت فيه من التتايو, நான் இருந்த இந்த தடமாட்டத்தில் என்னுடைய உள்ள ஊசலாட தொடங்கியது. என்ன செய்யறது? சரியா ஏன் அவங்க நேர்மையாக பின்கால அவங்களை பார்க்கலும், எவ்வளவு பேணுதலான மனிதர் என்கிறத பார்க்கலாம். அப்பதான் எனது சில இந்த சந்தேகங்களோடு இருக்கிற நேரம் வனிம்து, நான் உறங்கினேன். அதுக்கடுத்து எப்படி வருது? வனிம்து கருத்து என்ன இருக்குது? ஃபரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல கண்டேன். ஃபஷகௌது இலைஹி பஅத மா பி மினல் அம்ர்,
ஹபீபே யா ரசூல் அல்லாஹ், இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்நோக்கிறேனே யா ரசூல் அல்லாஹ், இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்நோக்கிறேனே யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக பிசுன்னதி. என்ன பதில்? அலைக பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். சரி, அலைக பிசுன்னதி. அப்ப அலைக பிசுன்னதி என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்களுக்கு எப்படி படிச்சு கொடுத்தாங்களோ, தோழர்கள் ஹதீஸ் எப்படி விளங்கினாங்களோ அப்படி விளங்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்கால வந்த சலஃபு சாலிஹீன்கள் விளங்கினத்தை நீங்க விளங்க முயற்சி செய்யுங்க. அதான் அலைக பிசுன்னதி. அப்பதான் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஆரல்து மசாயிலல் கலாமி பிமா வஜத்து ஃபில் குர்ஆனி வல் அக்பார், குர்ஆன் ஹதீஸ்ல வந்த ஒவ்வொன்றையும் தோண்டி தோண்டி சஹாபாக்கள் இதை எப்படி விளங்கினாங்க, எப்படி விளக்கப்படுத்தினாங்க, தாபிஈன்கள் எப்படி, தபஅ தாபிஈன்கள் எப்படி, எல்லாத்தையும் தோண்டி ஆராய்ச்சி செய்ததற்கு பிறகுதான் நடுநிலையான ஒரு போக்கு, நடுநிலையான ஒரு போக்கு. ஒரு சாரார் இந்த ஆயாத்து சிஃபாத்த கண்மூடித்தனமாக அல்லாஹ்வுக்கு தரிப்படுத்த போய் முஜஸ்ஸிமா முஷப்பிஹாக்களாக மாறினாங்க. அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற போர்வையில் எல்லை கடந்து போனதினால் முஅத்தஸிலாக்கள் நுஃபாத்துகளாக மாறி அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சிஃபத்துகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் தனக்காக எந்த சிஃபத்தை தரிப்படுத்தினானோ, நஹ்னு நுஸ்பிது லில்லாஹி தஆலா மா அஸ்பதஹு லினஃப்ஸிஹி பிலா தஷ்பீஹின் வலா தஅதீலின் மஅ தன்ஸீஹ். தன்ஸீஹோடு நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ் தனக்குரிய சிஃபத்தாக எதை இஸ்பாத் பண்ணினானோ அதை இஸ்பாத் பண்ணுவோம். அதுல தஷ்பீஹ் இருக்காது, அதுல தஜ்ஸீம் இருக்காது, தஅதீலும் இருக்காது. இந்த ஒரு முறைய இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாக உலகத்துல அந்த பிரச்சனையான காலத்தில் உருவாக்கினார். அங்கிருந்துதான் அஹ்லு சுன்னாக்கள் கண் துறப்பட ஆரம்பிச்சா. இப்படிதான் நாங்க விளக்கப்படுத்தணும், இப்படிதான் அகீதாவை போதிக்கணும். சரி, இது ஒன்னாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன? கிஸ்ஸத்துல் இஹ்வத்தி ஸலாஸா அல் மஷ்ஹூரா, பிரபல்யமான 3 பேருடைய ஒரு கேள்வி. இது நீங்க நினைக்கிற மதரசால படிச்சிருப்பீங்க, அப்படியா? யார் சார் படிச்சாக்கள் இருந்தா முன்னுக்கு மைக்ல வந்து தெளிவுபடுத்தேன். சரி, தமாம், படிச்சிருப்பீங்க. நான் என்னது உங்களை தூங்காம விட்டுறதுக்காக வேண்டி பேசிக்கொண்டு போறேன். தமாம், சரி. சஅல ஷேக் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அபு அலி அல் ஜுப்பாயிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. 3 பேர், இந்த 3 பேருடைய முடிவை கொஞ்சம் எனக்கு நீங்க சொல்லும். ஒத்தர் யாரு? முஃமின். இரண்டாவது ஆள் காஃபிர். மூணாவது ஆள் ஷபி. இந்த 3 பேருடைய இறுதி நிலை அவங்க எப்படி இருப்பான்? அவன் நரகவாதிகளா சுவர்க்கவாதிகளா ஈடேற்றமா என்று கேட்க உஸ்தாத் என்ன பதில் கொடுத்தார்? அபு அலி அல் ஜுப்பாயி, அல் முஃமினு மின் அஹ்லி தரஜாத் வல் காஃபிரு மின் அஹ்லில் ஹலகாத் வஸ்ஸபியு மின் அஹ்லின் நஜாத். முஃமின் எங்கே பாராம்? மின் அஹ்லி தரஜாத் என்ன, உயர்ந்த அந்தஸ்தில் பாராம். காஃபிர் எங்கே பாராம்? மின் அஹ்லில் ஹலகாத், அவருடைய கதை முடிஞ்சு, அப்படித்தானே? மூணாவது ஷபி எங்கே பாராம்? மின் அஹ்லின் நஜாத், அவங்க ஈடேற்றம் பெறுவாங்க. உஸ்தாத் பதில் கொடுத்தாச்சு. இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடல் கேட்டாருங்க, ஹல் யஸ்ததிஉ ஸபியு, சின்ன புள்ள கேக்குது, ரப்பே அந்த முஃமின நீ அஹ்லு தரஜாத்தாக மாத்தினாய், என்னைய அஹ்லு நஜாத்தாக வச்சிருக்கிறாய், என்னையும் என்ன செய்யலாம்? வாழ வச்சிருந்தால் அஹ்லு தரஜாத்தாக நானும் போயலவா என்று கேட்க உஸ்தாத் என்ன சொல்றாரு? லா, அப்படி இல்லை. அஹ்லு ஸபி அஹ்லு நஜாத் தான், அஹ்லு தரஜாத் போயலாம். இப்ப அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறாங்க, ஏன் அப்படி போயலாம்? அல்லாஹ் தஆலா அந்த ஸபிக்கு பார்த்து எப்படி சொல்லுவானாம்? அந்த முஃமின் இந்த அந்தஸ்தை பெற்றது என்ன செஞ்சு? அவர் நிறைய அமல் செஞ்சார். இதனால தான் அஹ்லு தரஜாத்துக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாங்க. நீங்க சின்னத்துல வஃபாத் ஆவிட்டீங்க, எனவே அந்த அந்தஸ்து இல்லை. அப்ப முஅத்தஸிலாக்கள் ஒரு கோட்பாடு இருக்குது, அல்லாஹ் சலாஹ் அஸ்லாஹ் எப்பயும் சீர்திருத்தம் மட்டும்தான் செய்யும்.
இப்ப நாங்க ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அப்படித்தானே? நலவு தீமை எல்லாம் அல்லாஹ் கிட்ட இதுதான் நடக்கும் என்று நாங்க இஅ்திகாத் கொள்றோம். முஅ்தஸிலாக்கள் நலவு மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செய்யறது வாஜிப், ஷர்ரு செய்யலாம். இப்படி என்ன நடைபெறுகிற ஷர்ரு அல்லாஹ்வுடைய என்னது ஏற்பாட்டில் இல்ல என்ற ஒரு கொள்கை, ஸலா அஸ்லஹ் என்ற ஒரு கோட்பாடு. அப்ப அல்லாஹ் அந்த சின்ன புள்ளைய பார்த்து செல்வானாம், பெருசாவி நீ சும்மா சரி பெருசாவினா என்னென்னலாம் செய்வாய்ன்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே? ஓண்டு சலாஹ் என்ன? சின்னத்திலேயே உனே மௌத்தாக்கிட்டா நீ அஹ்லுன் நஜாத். சரி, உஸ்தாத் பதில் சொல்லிட்டார். அதுக்கு போறோம். இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் கேட்கிறார், உஸ்தாத் இப்ப காஃபிர் கேட்கிறான், ரப்பே உனக்கு தெரிந்தானே நான் பெருசா நான் காஃபிரா வருவேன் என்று, ஏனே சின்னத்துல மௌத்தாக்கல்ல, ஏனே சின்னத்துல மௌத்தாக்கல்ல? உஸ்தாதுக்கு பேசுறதுக்கு பதில் இல்லை. அப்பவே விளங்கிச்சு இது பொய் கோட்பாடு. இந்த தௌஹீத் கோட்பாடு மாதிரி ஒரு பொய் கோட்பாடு ஒன்று உருவாக்கி அங்கிருந்து இதுவும் ஒரு காரணம், பில. அதே மாதிரி மூணாவது ஒரு நிகழ்வு எப்படி? அன்ன ரஜுலன் சஅலல் ஜுப்பாஇய ஹல் யஜூஸு அன் யுஸம்மி அல்லாஹ் தஆலா ஆகிலன். அல்லாஹ் தஆலாவுக்கு ஆகில் என்ற பெயர் செல்லேதுமா? ஜுப்பா எடுக்கத்தோட லா செல்லேல. ஏன் செல்லேலா? لأن العقل அக்ல் என்ற வார்த்தை முஷ்தக்குன் மினல் ஐகால், கடிவாளம் இருக்கிறது, கெட்டி வைக்கிறதில் இருந்து எடுக்கப்பட்டது. எனவே மன் என்ற வார்த்தை முஹாலுன் அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தடுக்கிறது என்பது என்னது? அது முஹால், எனவே சொல்ல முடியாது. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடல் கேட்டாங்க, இப்ப நீங்க செல்ற பதில பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு ஹக்கீம் என்ற பேர் செல்லுமா? ஆக்கில் என்று சொல்லல. காரணம் மண் ஆண்ட கருத்து வந்திருக்கிறது. நான் அப்ப ஹக்கீம் என்றாலும் மண் ஆண்ட கருத்து தான். குர்ஆன் ஹக்கீமாண்டு வருது தானே, இது செல்லுமான்னு கேட்டா பதில் இல்லை. இப்ப பதில் இல்லை. அப்ப உஸ்தாது திரும்பி இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு பதில்? அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் ஆக்கில் என்கிறத இஸ்பாத் செய்ய மாட்டேன். குர்ஆன்லயோ சுன்னாவுடையோ அல்லாஹ் தஆலா தனக்கு ஆகில் என்ற பெயரை கூறல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவும் இல்லை. ஆனா குர்ஆன்ல ஹக்கீம்னு வந்தா நஹ்னு நுஸ்பிது லில்லாஹி தஆலா மா அஸ்பதஹு லினஃப்ஸிஹி மஅ தன்ஸீஹ் பிலா தஷ்பீஹின் வலா தஅதீல் என்ற அழகான ஒரு பதில் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திருப்பு முனை மாற்றத்துக்கு ஒரு காரணமாக வந்தது. இப்ப இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்க நினைச்சுக்கோங்க, இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களான சாஞ்சிட்டார். சரி, இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களான இவ்வளவு சாதிக்க ஏழுமானது வெறுமனே அகீதாவுடைய துறையில மாத்திரம் சித்தி பெற்றதினால் அல்ல. ஏனென்றா குர்ஆன் ஹதீஸ தேர்ச்சி திறமையாக கற்றிருந்தாதான் என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்றத ஹதீஸுடைய நூல்ல இருந்து எழுதுகிறாரு. அவர் சொல்றாரு, லம் யகுனில் அஷ்அரியு உஸ்தாதன் ஃபீ இல்மில் அகீதா. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாவுல மாத்திரம் ஒரு உஸ்தாதாக இருக்கல்ல, பல் கான முஅர்ரிகன் லில் அகாயித். எப்படி இருந்தாராம்? அகீதாவுக்குரிய ஒரு வரலாறு. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் இருக்குது, மகாலாத்துல் இஸ்லாமியீன் என்ற ஒரு கிதாப். யார் பாத்தீங்க? மகாலாத்துல் இஸ்லாமியீன் என்ற கிதாப். இந்த கிதாபை பார்த்தா விளங்கும் அவங்களோட காலத்துல இருந்த அவ்வளவு வழிகட்ட சிந்தனையாளர்களின் அக்குவாளுகளை அங்கே பதிவிட்டு ஒவ்வொன்றையும் உடைச்சு போட்டுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ரத்து கொடுத்துக்கிறான். எனவே இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅர்ரிகன் லில் அகாயித். அதுக்கு அடுத்த வாசகம் இதாக முக்கியம். எப்படி வாசிங்க? கால துக்தூர் ஜலால் மூசா நஷ்அத்துல் அஷ்அரி வததவ்வருஹு என்று சொல்ல ஒரு கிதாப் இருக்குது அவர்கிட்ட. அதில் அவர் எழுதுறாரு, வஜதல் அஷ்அரியு ஃபில் ஜம்இ. இந்த கோட்பாட உலகத்துக்கு உருவாக்குறதுல அவர் தேர்ச்சி பெற்ற கலைகள் அது ஜமாஅ பைனல் ஃபிக்ஹி, ஃபிக்ஹுடைய துறையில் தேர்ச்சி பெறுகிறார். அதே மாதிரி வல் ஹதீஸி, ஹதீஸ்ல தேர்ச்சி பெறுகிறார். அதோட வபைன இல்மில் கலாம், இல்முல் கலாம்லயும் தேர்ச்சி பெறுகிறார். இந்த மூன்று துறைகளிலும் பெற்ற தேர்ச்சி தான் எனது ஃபுர்ஸத் தௌஹீதில் கலிமா, முழு உம்மத்துல் இஸ்லாமியா அல் உம்மத்துல் இஸ்லாமியா அவ்வளவு பேரையும்
ஒரே கருத்துக்கு கீழால ஒன்றிணைக்கும் வாய்ப்பை யாருக்கு கிடைக்கிறாங்க? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்றுக் கொள்றாங்க. சரி சரி, ஒரு வரியோடு முடிக்கும். சரி, அந்த அதுல அந்த பந்தியில ஒரு வரி சமான் அந்த பந்தியில் ஒரு வரி கடைசியில, அதுக்கு முன்னுக்கான உள்ள அஹ்லுல் ஹதீஸ் என்ன செய்வாங்க? இல்முல் கலாம் ஒரு துறையாகவே பார்க்கல, இல்முல் கலாம ஒரு ஃபன்னாகவே பார்க்கல. இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்முல் கலாம் ஒதுக்கவானம், அது ஒதுக்குற ஒரு கடை அல்ல, தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு கடை என்ற தனி கிதாப் ஒன்று எழுதி, அந்த கிதாபோட பேர் என்னது? நீங்க சொன்னா முடிச்சிட்டு எப்படி? இஸ்திஹ்சானுல் சொல்லுங்களேன். இஸ்திஹ்சானுல் கௌல் ஃபீ இல்மில் கலாம், இல்முல் கலாமில் தேர்ச்சி பெற வேண்டும். இதுதான் கிதாபுடைய பேரின் தலைப்பு. சரி, அவனை நிப்பட்டோடும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ர தொடரும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.